வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். என்னன்னு தெரிலிங்க, நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம ஷேர் மார்க்கெட்லேயும் சரி இந்த பச்சை கலர் சிக்னல் பார்த்தாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஸ்டாக் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 36 ஸ்டாக் நம்ம ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம், 36. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரெட்டில் காமிச்சிட்ருக்கு. அதுவும் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம அது ரெட்டில் வந்து க்ரீன் கொண்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் கிரிடுங்க. என்னோடய லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் 99 ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ 98 இருக்குது உங்களுக்கு. இப்போது டைட்டன் பார்த்திங்கன்னா சேம் அதே பொசிஷன் தாங்க. எனக்கு ஒரு 230 ரூபா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. டாட்டா கன்சியூமரும் சரி சேம் அதே பேட்டர்ன் தான். ஒரு 5% லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, 300 ரூபா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஏஷியன் பெயிண்ட் அதேமாதிரி தான், ஒரு 4% 290 ருபீஸில் உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. இன்ஃபோசிஸும் சரி சேம் அதே தான் உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்திங்கன்னா இந்த 5 ஷேருமே பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு 5-6 மந்த் தான் நான் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரெட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் பார்ப்போம், இன்னும் ஒரு ஃபியூச்சரில் நமக்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்குன்னு பார்ப்போம். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாட்டா கன்சியூமர் ஓரளவுக்கு வந்து பூமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 1% இன்றைக்கி லாஸில் இருக்குது. பார்ப்போம், இன்னும் ஸ்டாக் கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் கீழே இறங்கட்டும். 1000 ருபீஸ் கீழே போனால் நம்ம கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். சேம் அதே டைட்டன் தாங்க. டைட்டன் சேம் அதே பட்டன் தான். ஒரு 3500க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1400லேருந்து கொஞ்சம் கீழே போனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் வச்சு காரணம் என்னென்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கம்மியாகணும். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு ரேட்டு கம்மியானால் தான் நமக்கு பெயிண்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும். கம்மியாகி நல்ல பூம் ப்ராஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. இது பார்ப்போங்க, ஃப்யூச்சரில் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டாக்கில் ஒரு ரெட் 5 காமிக்குது, பாசிட்டிவாக இருப்போம். கண்டிப்பாக அது க்ரீன் ஆகிடும் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில். ஓகே மக்களே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.